குழந்தைங்களுக்கு எந்த ஸ்கூலை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் போய் இப்போது எந்த போர்டை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. சிபிஎஸ்சியா, ஐசிஎஸ்சியா, ஐஜிசிஎஸ்சியா, ஐபியா இல்லை ஸ்டேட் போர்டா, எல்லா ஸ்கூல்ஸும் வி ஆர் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. சில பேரண்ட்ஸ் ட்ரெண்டுக்காகவும் சோஷியல் ப்ரெஷராலையும் இல்லை ஸ்கூலோட ரெப்புடேஷனாலையும் இல்லை ரிலேட்டிவ்ஸோட ரெக்கமெண்டேஷனாலையும் ஸ்கூலை சூஸ் பண்ணுற கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஆனால் நம்ம இங்கே ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டிஃப்ரெண்ட் சில்ட்ரன் நீட் டிஃப்ரெண்ட் லேர்னிங் என்வாயன்மெண்ட். குழந்தைங்களுக்கு நம்ம ராங்கான போர்டை சூஸ் பண்ணுறதால அவங்க ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. அவங்களோட லேர்னிங் அப்படிங்கிறது ப்ரெஷராக மாறும். குழந்தைங்க படிப்பை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோவில் ஹானஸ்ட்டாக இந்த போர்ட்ஸ் எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குது, இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதனால் குழந்தைங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் மாண்டசரி வேர்ல்ட் பை ஷோபனா. இந்த வீடியோவில் மேஜர் எஜுகேஷன் போர்ட்ஸை பிரேக் டவுன் பண்ண போகிறோம், அதுவும் சிம்பிள் அண்ட் ப்ராக்டிக்கல் வேல. இந்த வீடியோ ப்ரீ ஸ்கூல் சேர்த்த போகிற நியூ பேரண்ட்ஸ், லாங் டேர்மாக குழந்தைங்களோட கரியரை யோசிக்கிற பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட சேனலில் தொடர்ந்து மாண்டசரி வீடியோஸ் வந்துட்டுருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான மாண்டசரி வீடியோஸ்க்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் போர்டு சிபிஎஸ்சி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் லைக் கேந்திரிய வித்யாலயா, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயும் காமனாக ஃபாலோ பண்ணுற சிலபஸ் சிபிஎஸ்சி தான். மேக்ஸ், சயின்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், கான்செப்ட் பேஸ்டு லேர்னிங், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டு சிலபஸை ஃபாலோ பண்ணக்கூடியது தான் சிபிஎஸ்சி அக்ராஸ் இந்தியா. ஒரு சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக மூவ் ஆகிற பேரண்ட்ஸ் சிபிஎஸ்சியை சூஸ் பண்ணுறதுக்கு காரணமே இதுதான். சிபிஎஸ்சி சிலபஸ் நீட், ஜேஇ ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மற்ற போர்ட் சிலபஸை கம்பேர் பண்ணும்போது சிபிஎஸ்சியோட சிலபஸ் வெல் பேலன்ஸ்டாக இருக்குது. சிபிஎஸ்சியில் படிக்கிற குழந்தைங்களோட ஃபவுண்டேஷன் ஆஃப் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் நம்ம இங்கே ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மெனி சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் பிகம் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸாம் ஃபோக்கஸ்டு. சிபிஎஸ்சி சிலபஸில் படிக்கிற குழந்தைங்க ஹெவி அகாடமிக் ப்ரெஷரையும் தன்னோட யங் ஏஜ்லேயே மார்க்ஸை பார்த்து பயப்படுறதும் டியூஷனுக்கு டிபெண்டாக இருக்கிறதும் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய விஷயம். இதனால் சம்டைம்ஸ் குழந்தைங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி, ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் எல்லாமே செகண்டரியாக மாற ஆரம்பிச்சிருது. செகண்ட் போர்டு ஐசிஎஸ்சி, இந்தியன் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். இந்த போர்டு ஸ்ட்ராங்கான இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், டீட்டெயில் லேர்னிங், சப்ஜெக்ட் எக்ஸ்போஷர் எல்லாத்தையும் கொண்டு இருக்கிறது தான் ஐசிஎஸ்சி. லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், லிட்ரேச்சர், ஆர்ட், கம்யூனிகேஷன், டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங், இதையெல்லாம் தான் ஐசிஎஸ்சி சிலபஸ் ஃபோக்கஸ் பண்ணுது. இதனால் குழந்தைங்களுக்கு ஸ்ட்ராங் வெக்காபுலரி, ரைட்டிங் ஸ்கில்ஸ், ப்ரெசன்டேஷன் கான்ஃபிடன்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஐசிஎஸ்சியோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்துட்டோன்னா, இதில் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஆர்ட் அண்ட் ஹியூமனிட்டிஸில் குட் எக்ஸ்போஷர் கிடைக்குது, எக்ஸலண்ட்டான இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கிடைக்குது, ஸ்ட்ராங்கான ஓவரால் அகாடமிக் பேஸ் கிடைக்குது. எல்லா கான்செப்டையும் டீப்பாக குழந்தைங்க கற்றுப்பாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்துட்டோன்னா, குழந்தைங்க எல்லாத்தையும் டீப்பாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிலபஸை ரொம்ப வாஸ்ட்டாகவும் டீட்டெயிலிங்காகவும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதனால் குழந்தைங்க நிறைய விஷயத்தை படிக்கணும், நிறைய விஷயத்தை எழுதணும். சீக்கிரமாக ஒரு விஷயத்தை பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகிற குழந்தைங்களுக்கு ஐசிஎஸ்சி சிலபஸ் ஓவர்வெல்மிங்காக மாற ஆரம்பிச்சிடும். தேர்டு சிலபஸ் ஐஜிசிஎஸ்சி, இன்டர்நேஷ்னல் ஜென்ரல் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். இந்த போர்டை பொறுத்தளவுக்கு இது இன்டர்நேஷ்னலி ரெகக்னைஸ்டு. இதை கேம்பிரிட்ஜ் தான் டெவலப் பண்ணுது. நம்ம காமனாக படிக்கும்போது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு பார்ப்போம். அந்த மாதிரி பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில் ஃபாலோ பண்ணுற சிலபஸ் ஐஜிசிஎஸ்சி தான். ப்ராக்டிக்கல் லேர்னிங், அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட், கிரிட்டிக்கல் திங்கிங், அப்ளிகேஷன் பேஸ்டு லேர்னிங், இதையெல்லாம் ஐஜிசிஎஸ்சி சிலபஸ் ஃபோக்கஸ் பண்ணுது. இதனால் குழந்தைங்க எந்த ஒரு விஷயத்தையும் மெமரைஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. எல்லா விஷயத்தையும் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறனால குழந்தைங்க ஒரு விஷயத்தை கொஷின் பண்ணுறதாகட்டும், இல்லை அனலைஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை ரிசர்ச் பண்ணுறதாகட்டும், இல்லை இண்டிபெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதாகட்டும் எல்லாத்தையுமே என்கேஜாக பண்ண ஆரம்பிப்பாங்க. இதோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா, குழந்தைங்கள என்கேஜாக இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ண வைக்கும். இன்டர்நேஷ்னலி ரெகக்னைஸ்டு கரிக்குலம் அப்படிங்கிறதால நம்ம வேறு கண்ட்ரிக்கு மாறி போனாலும் குழந்தைங்க ஸ்ட்ரகிள் ஆகாமல் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐஜிசிஎஸ்சி மெயினாக ரியல் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணுது. இதனால் குழந்தைங்க எல்லா விஷயத்தையும் மெமரைஸ் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது.
ஐஜிசிஎஸ்சியோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்துட்டோன்னா இன்டர்நேஷ்னல் சிலபஸ் அப்படிங்கிறதுனால யூஸ்வலாகவே எக்ஸ்பென்சிவ். குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கும்போதே அவங்கள எக்ஸாம் ஃபோக்கஸ்டு சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் ஐஜிசிஎஸ்சி சிலபஸை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் குழந்த எது மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, எந்த விஷயத்த நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, உங்கள் குழந்தைய என்னவா மாற்ற போகிறீங்க அப்படின்னு நீங்கள் அவங்க சின்ன குழந்தையா இருக்கும்போதே ஃபிக்ஸ் பண்ணிடணும். எல்லா குழந்தைங்களும் செல்ஃப் டைரக்டட் லேர்னிங் சிஸ்டத்துக்கு ஒத்து போக மாட்டாங்க. ஸோ உங்கள் குழந்தைக்கு என்ன வேணும்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஐபி போர்டு, இன்டர்நேஷ்னல் பேக்லோரேட். ரிசர்ச், கிரியேட்டிவிட்டி, குளோபல் திங்கிங், கம்யூனிகேஷன், என்கொயரி பேஸ்டு லேர்னிங் இதையெல்லாம் தான் ஐபி போர்டு ஃபோக்கஸ் பண்ணுது. ஐபியை பொறுத்தளவுக்கு குழந்தைங்க இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணும். சிம்பிளாக டெக்ஸ்ட் புக்கை ஃபாலோ பண்ணாமல் குழந்தைங்க இண்டிபெண்ட்டாக எல்லாத்தையும் செய்வாங்க. இதோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்துட்டோன்னா குழந்தைங்களுக்கு கான்ஃபிடன்ஸ், கம்யூனிகேஷன், க்ரியேட்டிவிட்டி, லீடர்ஷிப், எமோஷ்னல், சோஷியல் டெவலப்மெண்ட் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ரூட் லேர்னிங்கை ரெடியூஸ் பண்ணுறதால குழந்தைங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டாங்க. ஐபி கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே டிஸ்கஷன் பேஸ்டாகவும் ஆக்டிவிட்டி பேஸ்டாகவும் தான் இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்துட்டோன்னா ஐஜிசிஎஸ்சி எப்படி எக்ஸ்பென்சிவோ அதை விட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் தான் ஐபி. சில நேரத்தில் பேரண்ட்ஸ் ட்ரெடிஷ்னலான இந்தியன் போர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஐபி சிலபஸ் ரொம்ப லெஸ் ஸ்ட்ரக்சர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. சில குழந்தைங்களுக்கு யூஸ்வலாகவே ஸ்ட்ராங்கான கைடன்ஸ் தேவை. சில குழந்தைங்க அந்த மாதிரி கைடன்ஸ் இல்லைன்னா ரொம்ப ஓப்பன் எண்டட் லேர்னிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் போர்டு. ஒவ்வொரு இந்தியன் ஸ்டேட்டும் அவங்கவுங்க எஜுகேஷன் போர்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு கரிக்குலம் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட், கர்நாடகா ஸ்டேட் போர்ட், கேரளா ஸ்டேட் போர்ட், இந்த மாதிரி சிட்டிக்கு தகுந்த மாதிரி லாங்குவேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸ்டேட் போர்டோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்துட்டோம்னா ரொம்ப அஃபர்டபுள். குழந்தைங்க தன்னோட இயர்லி இயர்ஸில் அகாடமிக் ப்ரெஷர் இல்லாமல் வளருவாங்க. ரீஜனல் லாங்குவேஜை பேசிக்காக கொண்டு இருக்கிறதுனால குழந்தைங்க ஈஸியாக அதை கற்றுப்பாங்க. அஃபர்டபுள் அப்படிங்கிறனாலையும் ரீஜனல் லாங்குவேஜ் தான் அப்படிங்கிறதுனாலையும் எல்லா குழந்தைங்களும் படிக்கிறதுக்கு இந்த போர்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டேட் போர்டில் படித்த குழந்தைங்களும் தன்னோட லேட்டர் லைஃப்பில் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் மாறியிருக்காங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோன்னா ஸ்டேட், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், டீச்சிங் குவாலிட்டி இதையெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம குழந்தைங்களோட ஃப்யூச்சர் இருக்குது. சில ஸ்கூல்ஸ் குழந்தைங்களோட மெமரைசேஷன் மட்டும்தான் லேர்னிங்க்கு முக்கியம் அப்படின்னு நினச்சி குழந்தைங்க மேலே ரொம்ப ஹெவி லோடை திணிச்சிடுறாங்க. இதனால் குழந்தைங்க கான்செப்ட் லேர்னிங்கில் கற்றுக்க முடியாமல் போகலாம். நீங்கள் உங்கள் குழந்தைய ஸ்கூலில் விடுறதுக்கு முன்னாடி இல்லை போர்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட எமோஷ்னல் சேஃப்டி, டீச்சிங் குவாலிட்டி, பேரண்டியல் சப்போர்ட், லேர்னிங் என்வாயன்மெண்ட், சைல்டோட பர்சனாலிட்டி இதை எல்லாமே ஆஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் ரொம்ப நோட் பண்ணணும். நோ போர்ட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி பெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு உணரணும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான குழந்தை ஒரு ஃபேமஸான ஸ்கூலில் இருந்தாலும் அவங்களோட கான்ஃபிடென்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் ஒரு ஹாப்பியான சைல்டு ஒரு நல்ல என்வாயன்மெண்ட்டில் இருந்தால் பட்டர்ஃப்ளை மாதிரி பறந்து ஓடுவாங்க. சில குழந்தைங்க சிபிஎஸ்சி மாதிரி ஸ்ட்ரக்சர்டு கரிக்குலத்தில் நல்லா க்ரோ ஆவாங்க. சில குழந்தைங்க ஐஜிசிஎஸ்சி, ஐபி மாதிரி போர்டில் ரொம்ப க்ரியேட்டிவாக வளருவாங்க. சில குழந்தைங்க ஸ்லோவான என்வாயன்மெண்ட்டில் தான் தன்னைத்தானே க்ரோ பண்ணிக்குவாங்க. அண்ட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஓகே. எஜுகேஷன் இஸ் நாட் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல்ல. ஸோ ஒரு போர்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த போர்டு ட்ரெண்டியாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. உங்கள் குழந்தை அங்கே லேர்னிங்கை என்ஜாய் பண்ணுவாங்களா, எமோஷ்னலாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்களா, ஸ்கூல் குழந்தைய ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா, உங்கள் குழந்தையோட பர்சனாலிட்டிக்கு இந்த என்வாயன்மெண்ட் செட் ஆகுமா அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் எஜுகேஷன் இஸ் நாட் ஒன்லி அபவுட் மார்க்ஸ். இட் இஸ் அபவுட் பில்டிங் கான்ஃபிடென்ஸ், கியூரியாசிட்டி, இண்டிபெண்டன்சி அண்ட் அ லைஃப் லாங் லவ் ஃபார் லேர்னிங். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். போர்ட்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிற ஃபேமிலிஸ்க்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Thank you.